அப்படியே ஒரு குட்டி துபாய் மாதிரி இருக்குதா. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஃபார்ம் ட்ரீஸ். நம்ம ஃபார்ம் ஆயில் எடுக்கிறோம் இல்லையா கடையில், அந்த ஃபார்ம் ஆயில் வந்து இந்த மரத்தில் இருக்கக்கூடிய காய்கள் இருந்து தான் பெறப்படுது. இன்றைக்கி நம்முடைய அஜிபாக்ஸ் நிகழ்ச்சியில் வந்து எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், பேர்வலை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பேவிஸ் பாபா கார்டன். இலங்கையை பொறுத்த மட்டும் வந்து அதிகமானவர்களுக்கு இந்த இடம் பரிச்சயம் இல்லை அண்ட் நிறைய பேருக்கு தெரியாதும் கூட. பட் இலங்கை தவிர ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள், இது போன்ற நாடுகளில் வந்து மிகவும் பிரபல்யமான ஒரு இடம். இலங்கையில் வந்து பேவிஸ் பாபாவோட ப்ரீஃப் கார்டன் புக் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், சாதாரணமாக ஒரு சின்ன புத்தகம் கூட வந்து 25,000 ரூபா 30,000 ரூபா விலை போகக்கூடிய அளவுக்கு ஒரு மிக பெருமதியான ஒரு இடம். அப்போ இது வந்து இன்றைக்கு பேர்வழியில் இருக்குது. இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இலங்கையிலேருந்து சுதந்திரத்துக்கு முன்னால் வெள்ளைக்காரருடைய ஆட்சி காலத்தில் வந்து இருந்தவர் தான் பேவிஸ் பாபா. பேவிஸ் பாபா அப்படிங்கிறவர் யாருன்னு சொன்னால், ஜெஃப்ரி பாபா அப்படிங்கிறவனுடைய சகோதரர், மூத்த சகோதரர். ஜெஃப்ரி பாபா யாருன்னு சொன்னால், இலங்கையினுடைய பாராளுமன்றத்தை வந்து டிசைன் பண்ணி அதை நிர்மாணித்தவர் வந்து ஜெஃப்ரி பாபா தான். இந்த ஜெஃப்ரி பாபாவினுடைய சகோதரர் நானா தான் பேவிஸ் பாபா என்று சொல்லக்கூடியவர். மிகுந்த கலையார்வம் உள்ள, கார்டனிங், லேண்ட்ஸ்கேப்பிங் இதுகளில் வந்து ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு மனிதர். 1929ஆம் ஆண்டு வந்து இந்த பேவிஸ் பாபா கார்டன் வந்து நிர்மாணிக்கப்படுது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த பெங்களோ, அதோடு வந்து இந்த கார்டன். இதில் வந்து வரலாறு என்னன்னு சொன்னால், இவருடைய பெற்றோர் அப்பா வந்து ஒரு முஸ்லீம், இலங்கையினுடைய மலாய் முஸ்லீமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா வந்து ஒரு வெள்ளைக்கார இனத்தை சேர்ந்தவர்கள். இவங்களுடைய மகன் தான் இந்த பேவிஸ் பாபா அண்ட் ஜெஃப்ரி பாபா. இந்த பேவிஸ் பாபாவுக்கு வந்து இந்த நிலம் வழங்கப்படுது. அந்த நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட 200 ஏக்கர் பரப்புள்ள ஒரு எஸ்டேட், ரப்பர் தோட்டம் தான் இங்கே இருந்துச்சு. இங்கேருந்து நீங்கள் பேர்வழியிலேருந்து உள்ளுக்கு வரக்கூடிய வழிகள் எல்லாமே பார்த்தால் இப்போ வந்து அந்த எஸ்டேட் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு வீடுகள், குடிகள் வந்து விட்டது. ஆனாலும் அந்த செழிப்பும் அந்த வனப்பும் இன்னமும் இங்கே வந்து இருக்கிறது நாம் பார்க்கலாம். ஸோ அந்த எஸ்டேட்டில் வந்து 200 ஏக்கர் எஸ்டேட்டோட இந்த வீடு வந்து பேவிஸ் பாபாவுக்கு கிடைக்கிது. கிடைச்சதுக்கு பின்னால் பிற்பட்ட காலத்தில் இவரால் வந்து அந்த எஸ்டேட்டை ரன் பண்ண முடியலை. ஸோ இவருடைய ஒரு ஆசை, ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு லேண்ட்ஸ்கேப், ஒரு பூங்காவனம் உள்ள ஒரு வீடு என்னுடையதாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை இவருக்கு இருந்தது. ஸோ அதுக்குரிய முயற்சிகளில் வந்து இவர் இறங்கினார். இவர் என்ன செஞ்சார், இங்கே இருக்கக்கூடிய இந்த எஸ்டேட்லேருந்து ஒவ்வொரு பகுதியாக விற்று அதில் கிடைக்கிற பணத்தில் வந்து வாகனங்கள் வாங்குவது, நாட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ரேரான பொக்கிஷங்கள் இதுகளை வாங்குறது, பெயிண்டிங்ஸ், ஆர்ட்ஸ், அது மாதிரி ஸ்டெச்சூஸ் இதுகளை எல்லாம் வாங்குறது, அதுபோல் இந்த கார்டனை வந்து நிர்மாணிக்கிறது. இப்படி நிறைய அந்த இவருக்கு வழங்கப்பட்ட எஸ்டேட்லேருந்து விற்று இப்போ இந்த கார்டனை வந்து தயார்படுத்தி கொண்டு வந்தார். வந்து கடைசியில் கிட்டத்தட்ட இவருக்கு ஒரு 5 ஏக்கர் நிலப்பரப்பு தான் வந்து கடைசியாக மிஞ்சுது. இந்த 5 ஏக்கருக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய ஒரு கார்டனை வந்து இவர் நிறுவி இது வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த நிறைய வெளிநாட்டை சேர்ந்த, பிரித்தானியாவை சேர்ந்தவர்கள், ஆங்கிலேயர்கள் வந்து இவருடன் மிகுந்த நெருக்கம். சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலம் 1929ஆம் ஆண்டு. அப்போ வந்து அந்த மக்கள் வந்து இந்த ஒரு கொலோனியல் ஆர்கிடெக்சர் இங்கே வந்து பிரதிபலிக்கும். அதே போன்று வெளிநாடுகள் இருக்கக்கூடிய ஐரோப்பிய ஆர்கிடெக்சரையும் வந்து ஒரு கொலாப்ஸ் பண்ணி இங்கே வந்து ஒரு கனெக்ட் பண்ணித்தான் இந்த இது அமைக்கப்பட்டிருக்கிறது, கார்டனும் பெங்களோவும். இப்பையும் வந்து அதனுடைய இயல்பு மாறாமல் அப்படியே ஒரு அமைதி பூங்காவாக இங்கே இருக்கின்றது. அதோடு பேவிஸ் பாபா வந்து திருமணம் முடித்தவர் அல்ல. அவர் வந்து தனிமையை விரும்பி இப்படி ஒரு அழகான கார்டனை அமைத்து இங்கு வாழ்ந்திருக்கின்றார் அப்படிங்கிறது தான் இதனுடைய வரலாறு. அதோடு அந்த காலத்தில் அவருடைய நண்பர்கள் வருவாங்க போவாங்க, அவர்களுக்கு பரிசுகளை கொண்டு வந்து கொடுப்பார்கள், இந்த கார்டனில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க. இப்படிப்பட்ட சில நிகழ்வுகளும் அந்த காலத்தில் நடந்து வந்திருக்கின்றது. அதுக்கு பின்னால் அவருடைய மரணத்துக்கு பின்னால் அவர் வந்து பெட்டில் படுத்திருந்த மாதிரி அப்படியே உயிரிழந்திருக்கிறாரு. உயிரிழந்த பின்னால் அவருக்கு கீழே இங்கே வந்து ஒரு அக்கௌண்டண்டாக வேலை செஞ்ச ஒரு மனிதர், அவருக்கு தான் இந்த காணி வந்து கிட்டத்தட்ட மிஞ்சி இருந்த ஒரு 30 ஏக்கர் காணி வந்து இங்கு வேலை செய்தவர்களுக்கு வீடு கட்டி வாழ்வதற்காக வேண்டி அது பங்களித்து கொடுக்குமாறு சொல்லியும் அவருடைய இறுதி ஆசையாக இந்த தோட்டம் உட்பட பங்களாவோடு அவரோட இந்த சரௌண்டிங்கில் வந்து யார் கணக்கு வழக்கு பார்க்குறதுக்கு இருந்தாரோ அவருக்கு சொந்தமானதாக எழுதி வைக்கப்பட்டு இருக்கின்றது. இப்போ அவங்களுடைய பொறுப்பில் தான் இருக்குது. அந்த அக்கௌண்டண்டில் அவங்களுக்கு தான் இந்த இடம் சொந்தமானதாக இருக்கிறது. அவங்க தான் இந்த இடத்தை வந்து பராமரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய சுருக்கமான வரலாறு.
ஸோ உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன விசேஷ அம்சங்கள் இங்கே இருக்கின்றது. பேவிஸ் பாபா எப்படி ஒரு வாழ்க்கையை இங்கே வாழ்ந்திருக்கிறார், தனிமையாக இருந்து வாழ்ந்திருக்கிறார், எவ்வளோ அழகான ஒரு சூழலை வந்து இந்த நாட்டுக்கும் இந்த ஊருக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்படி ஒரு சூழலை எப்படி ஒரு சூழலை நம்ம இவ்வளோ காலம் பார்க்காம மிஸ் பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நாங்கள் பார்ப்போம். லெட்ஸ் கோ. முதலாவதாக நம்ம ப்ரீஃப் கார்டனுக்குள்ளே போகிறதுக்கு முந்தி ரோட்லேயே வந்து ப்ரீஃப் கார்டனுக்கான சிம்பிள் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வந்து ப்ரீஃப்னு சொல்லி போர்ட் போட்டிருக்கிறாங்க. என்ட்ரன்ஸே சும்மா அமர்க்கலமாக இருக்குதா. இங்கே வந்து அதிகமாக வந்து இந்த பேவிஸ் பாபா கார்டனில் வந்து சிலைகள், மரங்கள், ஆர்கிடெக்சர் வைக்கப்பட்டிருக்கும். இங்கே வந்து ஒரு ஆண் சிலை அண்டு இங்கே வந்து ஒரு பெண் சிலை, 2 பேர தலையிலையும் அழகான பூந்தொட்டிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு வித்தியாசமான டிசைனாக இருக்குது. ஓகே, உள்ளே போய் பார்க்கலாமா? உள்ளே வந்த உடனே முதலாவதாக இப்படி ஒரு பார்க்கிங் அண்ட் இது வந்து டிக்கெட் கவுண்டர். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இங்கே வந்து ஆளை இல்லை பெல்லுங்கிற மாதிரி ஒரு பெல் அடிச்சுட்டு இப்படி உள்ளே போனீங்கன்னா சரி. என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம உள்ளுக்கு வரும்பொழுது இப்படி ஒரு சிறிய பாதை, 2 பக்கம் வந்து ஃபர்ன்ஸ், பாம் ட்ரீஸ் வைத்து அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. தண்ணீர் வந்து நல்ல கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அழகான மீன்கள் உள்ளே இருக்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. ஒரு வட்ட நிறத்தில் அமைக்கப்பட்ட பூங்கா, அதை சுற்றி வர அதே அமைப்புக்கு ஒரு சின்ன கார்டன் மாதிரி அமைக்கப்பட்டு மேலே வந்து படி போகுது. அந்த படியால் வந்து நாங்கள் மேலே போனோம்னா தான் அவங்களுடைய பெங்களூ இருக்குது. நம்ம அதையும் பார்க்கலாம். இந்த கார்டனில் வந்து அதிகமான இடங்கள் வந்து ஓய்வாக இருந்து 4 பேர் அமர்ந்து கதை பேசக்கூடிய அளவுக்கு ஒரு டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த பூங்காவில் இருக்கக்கூடிய அதிகமான மரங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்டவை அப்படிங்க நமக்கு தெரியும். இங்கே இருக்கிற மரத்தை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு நம்ம சிங்கராஜில் பார்த்தோம் இல்லையா, மேல் பகுதி வந்து பச்சை நிறத்திலும் அடிப்பகுதி வந்து சிவப்பு நிறத்திலும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆங்கிளில் நம்ம பார்க்கும் பொழுது பச்சை நிறமாக தெரியும், இன்னொரு ஆங்கிள்லேருந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த மரம் இருக்கக்கூடிய அந்த ரோ அப்படியே வந்து சிவப்பு நிறத்தில் தெரியுது. அழகான ஒரு கார்டன். அண்ட் அது கீழே வந்து இந்த ஸ்வாம்ப் அப்படின்னு சொல்லப்படும். இந்த இடத்துக்கு ஸ்வாம்ப்னு சொன்னால் பார்க்குறதுக்கு புல்வெளி மாதிரி அமைக்கப்பட்டிருந்தாலும் இதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த புல் இருக்கக்கூடிய இந்த தரை வந்து தண்ணீரை சேமித்து கொள்ளும். அதிகமாக வந்து காடுகளில் காணப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இதை வந்து இந்த ஒரு ஹோம் கார்டனில் வந்து இவர் கொண்டு வந்திருக்கிறார். காரணம், இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலம் வந்து எப்பயுமே சேற்றுத்தன்மை உள்ளதாக தான் இருக்கும், நீர் சேமிக்கப்பட்டே இருக்கும். இதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு சதுர நிறமாக ஒரு நீர் தொட்டி போல தான் இருக்குது. இதிலிருந்து கீழே இறங்கி போகிறதுக்குரிய வழிகள் இருக்குது. இதில் வந்து நீர் வந்து எப்பயும் தேங்கி இருக்கும். எந்த காலத்துக்கும் தேவையான நீர் வந்து இதை விட்டு இன்னொரு 100-200 மீட்டர் கீழே போனோம்னு சொன்னால் நமக்கு வந்து இங்கிருந்து வரக்கூடிய நீர் வந்து அங்கே நீரோடைகள் மூலம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த கிரவுண்ட்லேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்தோம்னு சொன்னால் நமக்கு பாரம்பரியமாக பழகிய சந்திரவட்டங்கள், அப்படியே லெஃப்டில் போகலாமா?
இந்த மண் வந்து நல்ல ஈரப்பதமுள்ள மண் அப்படிங்கிறதால வந்து நீர் சார்ந்த தாவரங்கள் ரொம்ப செழிப்பாக வளருது இங்கே. நான் வரக்குள்ளேயும் பார்த்தேன், இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய சகல வீடுகள்லேயும் வந்து இப்படித்தான் தாவரங்கள் ரொம்ப அழகாகவும் அண்ட் அந்த வீடுகளும் வந்து ஒரு அத்தன்டிக்கான நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு இலங்கையினுடைய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கக்கூடிய வீடுகளாகவும் கார்டனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளிலும். இதுதான் வந்து அந்த பெங்களோ பேவிஸ் பாபா அவர்களுடைய பெங்களோ. அவர்கள் வாழ்ந்த வீடு இன்றைக்கு வரைக்கும் அந்த உண்மையான அந்த வீட்டினுடைய அமைப்பு மாற்றப்படாமல் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து ஜப்பானீஸ் கார்டன் அப்படின்ற பேரில் அழைக்கப்படுது. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு தூஃபி அல்லது தூண் வைக்கப்பட்டிருக்கிறது ஜப்பான் ஸ்டைல் இருக்கக்கூடிய ஒன்று. அதே போல் இந்த கார்டன் அமைப்பு பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே ஜப்பானீஸ் ஸ்டைலை வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எந்த இடத்திலும் அமர்ந்து பேசுகிறதுக்குரிய ஒரு செட்டப் வந்து மனுஷன் வச்சு தான் இருக்கிறாரு. இங்கேயும் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து ஒன்று இருக்குது. அதே போல் இங்கே ஒரு டேபிள் அண்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கட்டிக்கிறாங்க இருக்கிறதுக்கு. அப்படியே இந்த இருக்கைக்கு பின்னால் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு அழகான பொண்டு தெரியுதா, அந்த ஜப்பானீஸ் ஸ்டைல் வந்து அப்படியே பின்னால் தெரியுது. நான் கிட்ட போய் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இங்கேருந்து எக்ஸிட் ஆகிற வழி. எக்ஸிட் ஆகிறன்னு சொன்னால் இந்த கார்டன் செக்ஷன்லேருந்து ஜப்பானீஸ் கார்டன்லேருந்து நம்ம வெளியே எக்ஸிட் ஆகக்கூடிய வழி. இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாதிரியான மரங்கள் அழகாக இருக்குது. இதில் வந்து பச்சை நிறத்தில் வந்து இலையில் அந்த நுனியில் வந்து சிவப்பு நிறம் எல்லா இலைகள்லையும் பாருங்கள். இது வந்து இங்கே நம்ம நேரடியாக கண்ணால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அண்டு குறிப்பாக சொல்கிறேன்னு சொன்னால் இது வந்து ரொம்ப அமைதியாக ஒரு சாந்தமாக இருக்கிறதுக்குன்னு உருவாக்கப்பட்ட ஒரு இடம். இங்கே வந்து பறவைகள், குருவிகள், காற்று சத்தம், தண்ணீர் சத்தம் இதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது மனிதர்களுடைய சத்தத்தை தவிர. காரணம் இங்கே வரக்கூடியவங்க வந்து ஏன் இந்த நாலேஜ் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு தெரியல. இது உருவாக்கப்பட்டது அப்படி ஒரு ஈகோசிஸ்டத்தோடு தான் இந்த கார்டன் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவ்வளோ சத்தம் போட்டு இருக்கக்கூடிய அமைதியை கெடுக்கிற மாதிரி இங்கே வரக்கூடியவர்கள் நடந்து கொள்கிறாங்க. பட் அதை வந்து முடிந்த அளவு தவிர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள். බේවිස් බාවයි ජෙෆි බාවයි කියන අයියමයි. ජෙෆි බා මහත්තයා එංගලන්තෙ ගිහිල්ලා විභාග පාස් කරලා ඉගෙනගෙන තියෙනවා. ජෙෆි බාවා ඉගෙනගෙන තියෙනවා ආකිටෙක්චර් කරන්න. බේවිස් බා මහත්තයා තමන්ගේ සහජ දක්ෂතාවය උද්‍යාන සැලසුම් කරන්න, මූර්ති කරන්න, චිත්‍රන්න. මේ අයියා මල්ලි දෙන්නම විවාහ වෙච්ච අය නෙවෙයි. බා මහත්තයාට අම්මා මේ තාත්තගෙන් ෆැමිලි ප්‍රොපර්ටි එකක්. එයා රජයට ටිකක් පවර් ගෙන තියෙන ටිකක් බේවිස් බා මහත්තයා විකුණලා තියෙන රට සවාරිය යන්න යාළුවොත් එක්ක පාටි දාන්න කාර් ගන්න. பெங்களூர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே அதுக்கு வெளியே இன்னொரு விஷயம் இருக்குது. இதுக்கு யக்கா மல் அப்படின்னு சொல்கிறதான் கருப்பு நிறத்தில் இருக்குது. இங்கிலீஷில் வந்து பிளாக் ஸ்பைடரை நம்ம பேர் ஒன்று சொன்னாங்க. இதெல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து அவர் வந்து இங்கே கொண்டு வந்து வைத்த மலர்கள். ஆர்கிட் ரொம்ப பிடிச்ச ஒரு தாவரம் தான் இந்த ஐவி அப்படின்னு சொல்லக்கூடிய சிவரில் வந்து படர்ந்து செல்லக்கூடிய ஒரு தாவரம். ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொரு ஒரு 5 வருஷம் கடந்து கழித்து வந்தோம்னு சொன்னால் இந்த சிவர் அப்படியே இந்த மரம் தான் இருக்கும். அதே போல் இங்கேயும் வந்து ஐவி பெரிய இனம் ஒன்றும் சிறிய இனம் ஒன்றும் கலந்து வைக்கப்பட்டிருக்கிறது. விளங்குதா உங்களுக்கு? ஐவியை தாண்டி அப்படியே இங்கே வந்தோம்னு சொன்னால் இந்த செங்கல் சுவரில் வந்து இன்னும் ஒரு ஐவி இனம் இருக்குது. அதையும் தாண்டி ஃபர்ன்ஸ் இங்கே பாருங்கள். இது வந்து பேர்ல் ஃபர்ன்ஸ் அல்லது அதுக்கு வேறு என்ன சில பேர் சொல்லுவாங்க இங்கே இருக்கிறது. அதே போல் வந்து அங்கே இருக்க ஃபாக்ஸ்டெயில் ஃபர்ன்ஸ் அதுக்கு அல்லது வேறு பேர்கள் சொல்லுவாங்க. பேர்கள் மாறுபடலாம். எதுலேயுமே மனுஷன் குறை வைக்காமல் எல்லா இனத்துலேயும் வந்து இங்கே மரங்களை வைத்து தானே இருக்கிறார். பேவிஸ் பாபா கார்டனில் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம்தான் இந்த நுழைவாயில். இந்த என்ட்ரன்ஸ் வந்து வட்ட வடிவில் வந்து
அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி அப்படியே போனோம்னு சொன்னால் ஒரு மஞ்சள் சுவரில் நீல நிற கதவு. இது வந்து ரொம்பவே இங்கே பிரபல்யமான ஒரு விடயம். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இந்த வாசல் இதெல்லாம் வந்து இந்த கொலோனியல் ஆர்கிடெக்சரை பிரதிபலிக்கக்கூடிய அம்சங்களாக இருக்கிறது. இது வந்து அவரால் பாவிக்கப்பட்ட ஒரு வாஷ்ரூம். இதையே மனுஷன் எவ்வளோ அழகாக வச்சிருக்கிறாரு. இதில் சீலிங்கில் வந்து ஒரு விசேடமான வேலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி வந்து அவங்களுடைய வீட்டினுடைய பேக்யார்டு அப்படின்னு தான் சொல்லணும். பேக் சைடில் வந்து இவ்வளோ அழகான ஒரு கார்டன் அண்டு இது வாஷ்ரூம் அண்டு இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஸ்டோர் ரூம் இருக்குது. இப்படி ஒரு அழகான அமைப்பை வந்து அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இது வந்து சைட் டோர். இதால் வந்து நம்ம போனோம்னு சொன்னால் வீட்டினுடைய முன்பகுதிக்கு போகலாம். வீட்டினுடைய பேக் யார்டுன்னு சொன்னேன் இல்லையா, பின் கதவை திறந்து வந்தோம்னு சொன்னால் இங்கே வந்து சைடில் இப்படி ஒரு பொண்ட் ஒன்று வச்சுருக்குது. அதில் நீர் இல்லை. பட் இங்கே வந்து ஒரு ஆண் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கக்கூடிய மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய சிலைகள் அதிகமாக பார்த்தோம்னு சொன்னால் நிர்வாணமான சிலையாகத்தான் இருக்கும். காரணம், பேவிஸ் பாபா வந்து ஒரு கலைஞராக இருந்தார். எதை எடுத்தாலும் வந்து அதனுடைய அந்தரங்கம் என்ன, அது உண்மையிலேயே எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய யதார்த்தம் என்ன அப்படிங்கிறத எல்லாம் பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தார். அதனால் வந்து இங்கே நிறைய சிலைகள், ஆண் பெண் சிலைகள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் நிர்வாணமான சிலைகள் தான். இது வந்து ஒரு என்ன சொல்கிறேன், இப்போ நம்ம யூரோப்பில் பார்த்தோம்னாலும் அதிகமாக நிர்வாணமான சிலைகள் வீதியோரங்களே வைக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து கலாச்சார சீர்கேடாகவோ அல்லது ஒரு மடமையாகவோ பார்க்கப்படுவது கிடையாது. அது வந்து யதார்த்தவாதிகளினுடைய ஒரு குணமாக அது இருக்கின்றது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பேவிஸ் பாபா வந்து மனிதனை வேறு விதத்தில் சிந்திக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறதால வந்து அவனுடைய சிலைகளையும் வந்து நிர்வாணமாக எது உண்மையிலேயே மனிதனோ அதை அப்படியே வைத்திருக்கின்றார். இந்த சிலைக்கு பின்னால் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய போத்தல், இது வந்து பேவிஸ் பாபா அவர்களாலேயே வந்து செய்யப்பட்ட ஒரு சுவர். வெறும் போத்தல்களாலேயே ஒரு சுவரை வந்து உருவாக்கியிருக்கார். கிட்டத்தட்ட 300 சொச்சம் பாட்டில்ஸ், கண்ணாடி போத்தல்களை கொண்டு உருவாக்கிய சுவர் தான் இந்த சிலைக்கு பின்புலத்தில் இருக்கிறது நாங்கள் பார்க்கலாம். அண்டு முழுமையாக இந்த சுவர்கள் வந்து ஐவிஸ், ஃபர்ன்ஸ், அது போன்ற பாசி, இது போன்ற இனங்கள்னால வந்து மூடப்பட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் இதை வந்து இப்படியே மெயின்டைன்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விடயம். அண்டு ஜப்பான் பேம்பூஸ், இங்கே இருக்கக்கூடியவைகள் வந்து அவர் வரைந்த ஓவியங்கள். அதிகமாக அவருடைய ஓவியங்களை பார்க்கும் பொழுது ஒரு ட்ராபிக்கல் லைஃப் அதை வந்து விரும்பக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருக்கிறார். அதனால தான் அந்த தனிமை விரும்பியாகவும் சமூகத்தை விட்டு தன்னை ஒதுக்கி ஒரு செப்பரேட்டான சமூகத்தை விட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு ஆளாக அவர் இருந்திருக்கிறாருங்கிறது இந்த ஓவியங்களின் மூலம் நமக்கு தெளிவாகுது. பாருங்கள், அதிகமாக வந்து காடுகள், வனாந்திரங்களை வந்து தன்னுடைய கற்பனைக்கேற்றியவாறு அவ்வளோ கச்சிதமாகவும் சிறப்பாகவும் தீட்டி வைத்திருக்கிறார். இங்கே ஒரு ஓவியம் இருக்கி, இது எல்லாமே வந்து இந்த அவருடைய பூங்காவில் இருக்கக்கூடிய அமைப்புகளாகவும் இருக்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய மிக சிறந்த ஆர்கிடெக்சர் டிசைன்ஸ் எல்லாம் வந்து இந்த புத்தகத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பார்த்திங்கன்னா தெரியும். அதில் வந்து முதலிடம் பெற்றிருக்கிறது வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய பேவிஸ் பாபாஸ் பிரீஃப் கார்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கட்டிடம். காரணம், இது வந்து ஆர்கிடெக்சர், லேண்ட்ஸ்கேப்பிங், கார்டனிங் இது எல்லாமே உள்ளடக்கிய ஒரு அம்சமாக இருக்கிறதுனால வந்து இதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது.
It's a Louis Mountbatten. මෙතන බේවිස් බාවා මේ ඩෙන්මාර්ක් වල රැජිනගේ අම්මා ඉන්ග්‍රිඩ්. මෙතන ප්‍රින්ස් එඩ්වර්ඩ්. ප්‍රින්ස් එඩ්වර්ඩ්යි බේවිස් බාවාගේ තාත්තයි දෙන්න එකට වැඩ කරලා තිනවා. පළවෙනි ලෝක යුද්ධ සංග්‍රාම කාලේ පළවෙනි පාපලම්. මෙතනත් බේවිස් බාවා අන්තිම කාලේ. මේ කාලේ ඇස්පේ උන්නේ යාගේ අන්තිම අවුරුද්දායි. ලියවැඩියවත් එක්ක ග්ලූකෝම හැදිලා. මේ ඉන්නේ දැන් මේ හෙඩ් ගාඩ්නර්ගේ පුතා අවුරුදු 6ක් වයසක. අතන ජෙෆ්රි බාවා මහත්තයා එයා තමයි ආර්කිටෙක්චර් ඉගෙන ගන්නේ. අය කියන්නේ දැන් මේ පුතා කියන්නේ මේක දැන් අයිතිකාරයාගේ පුතා. අර මං ඊයේ තමයි ස්ටෝරි එක බැලුවේ අර විදින කාමරේ ගිහිල්ලා ඇහැරුවේ මෙයා තමයිනේ. රයිට්. මෙතනත් තියෙන බේවිස් බාවා මහත්තයා මේ අර විවියන් ලී ලොරන්ස් ඔලිවිය පීටර්පන්ස් මේගොල්ලෝ 53 මාස දෙකක් මේ ඉඳලා තිනවා අර එලිෆන්ට් වොක් ෆිල්ම් එක කරනවා. රයිට්. මෙතන බණ්ඩාරනායක මහත්තයාගේ තාත්තා. සොලොමන් ඩයිස් බණ්ඩාරනායක. ඉන්දියන් ආමිද ඒක. ඒ ඉන්දියන් කෙනෙක් යාගේ යාළුවෙක්. ඒක සිචෙල්ස් වල සිචෙල්ස් අයිලන්ඩ් එකනේ. සිචෙල්ස් අයිලන්ඩ් එකේ. ඔව් රයිට්. මේක ගාඩන් එකේ තියෙනවානේ. පෙරදෙනි ගාඩන්. ඔව්. ඩච් කියන්නේ මෙහෙ ඩච් කාලේ පාවිච්චි කරපු එකද නැත්නම් එහෙ ඉඳලා ගෙනාපු එකද? ඩච් කාලේ ඒගොල්ලෝ ගෙනාපු. ෆැමිලි ලිවිං. මොළබාරිය, දඹුලු විහාර, සීගිරිය, ශ්‍රීපාදේ, අවකන, අනුරාධපුර, මේ ගාල්ලේ කොටුව ගාව, නුවර පෙරහැර, මේ බ්‍රීෆ් ගාඩන් එක, මේ මිස්ටර් බාව. இந்த இடத்துல வந்து என்னை கவர்ந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னு சொன்னால் இது பேவிஸ் பாபா அவருடைய ஒரு நண்பர் ஆஸ்திரேலியன் டொனால்ட் ஃப்ரெட்னு சொல்லி அவர் வந்து இலங்கைக்கு வந்து கிட்டத்தட்ட 5 வருட காலங்கள் அவரோடு இருந்திருக்கிறார். அந்த காலத்தில் இலங்கையில் கண்ட அவ்வளோ விஷயத்தையும் வந்து ஒரு 10x10 இருக்கும் அந்த ஒரு ஸ்பேஸுக்குள்ளே வந்து ஒரு ஓவியமாக கொண்டு வந்திருக்கிறார் பாருங்கள். கைடு வந்து எங்களுக்கு விளங்கப்படுத்தினார் அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. அதுலேயும் விசேஷம் என்னென்னு சொன்னால் இந்த ப்ரீஃப் கார்டன் பாபா இருக்கக்கூடிய காட்சியும் வந்து கிட்ட போய் பார்க்கக்குள்ள அந்த கார்டன் முழுமையாகவே அதுக்குள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்குது. நம்ம கேட்டில் வந்து வரக்குள்ள பார்த்துருப்போம் ஒரு ஆண் சிலை ஒரு பெண் சிலை 2 பக்கம் இருக்குது. கேட்டுக்குள்ளால் நாங்கள் வந்தோம். 2 பக்கம் ரெட் பாம் ட்ரீஸ் அப்படியே வந்து ப்ரீஃப் கார்டன் உள்ளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து அம்சங்களும் ஒரு சின்ன ஸ்பேஸுக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க பாருங்கள். இந்த ஓவியங்கள் வந்து அவருடைய ஒரு நண்பரால் வந்து வழங்கப்பட்டது. ஜெஃப்ரி பாபா அவருடைய வாழ்க்கையை வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஓவியங்கள், அவருடைய வாழ்க்கை நடந்த நிகழ்வுகள் வந்து இதுக்குள்ளே குறிப்பிடப்பட்டு ஓவியமாக பிரதிபலிக்கிறது. அப்படியே வீட்டினுடைய பின்பக்கம் வந்தோம்னு சொன்னால் இதில் ஒரு பொண்டொண்டு செஞ்சுருக்கிறாங்க. இந்த பறவைகள் எல்லா இடமும் இருக்குது. இது வீட்டினுடைய பேக்யார்டு. இது ஏற்கனவே இன்னொரு பக்கத்துலேயும் நாங்கள் பேக்யார்டுக்கு போனோம். அது வந்து சரியாக இந்த பக்கம் இருக்குது. இந்த சிவருக்கு அந்த பக்கம் தான் நாங்கள் முதல்ல போன பேக்யார்ட். இது இந்த பக்கம் இன்னொன்று இருக்குது. இதில் போனோம்னு சொன்னால் அவருடைய ஓப்பன் ஷவர் ஏரியா, அதாவது திறந்த குளியல் அறையா அது இருக்கிறதா சொல்கிறாங்க. போய் பார்ப்போம். வா, எல்லா இடத்துலையும் வந்து இந்த அரளிய மரம் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பேக்யார்ட்லேருந்து அப்படி இங்கே வந்தோம்னு சொன்னால் இது வந்து ப்ரேயர் ஏரியாவாக இருக்கும். ஒரு அண்டர் ட்ரீ சின்ன ஒரு கிரவுண்டோட மாதிரி அதில் வந்து லார்ட் ஜீசஸ் ஸ்டாச்சு வைக்கப்பட்டிருக்கிறது. பட் அவர் வந்து கடவுள் நம்பிக்கையாளராக இருந்தாரா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. காரணம் யதார்த்தவாதிகள் தத்துவவாதிகளாக அண்ட் அந்த ஃபிலோசஃபியை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் வந்து அதிகமாக கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருக்க மாட்டார்கள். ஆனால் உண்மையிலேயே கடவுள் என்றால் என்னங்கிறத விளங்கியவர்களாக இருப்பார்கள். ஸோ ஜீசஸினுடைய சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு ஜஸ்ட் கல்ச்சருக்காக வேண்டி வைக்கப்பட்டுச்சா இல்லாட்டி வணங்குவதற்காக வேண்டிய வைக்கப்பட்டுச்சான்னு தெரியலை.
அண்ட் இந்த வீட்டினுடைய உரிமையாளர் பேசும்பொழுது நான் கேட்ட ஞாபகம் இருக்குது, இங்கே கதவு போடப்பட்டிருக்குது இல்லையா, இந்த கதவும் 2 பக்கமும் கதவு போடப்பட்டிருக்கிறது. இது வந்து ஜெஃப்ரி பாவா அவர்கள் மரணித்ததுக்கு பின்னால் தான் இந்த கதவு போடப்பட்டிருக்குது. அதுக்கு முன்னால் வந்து இந்த ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாக ஓப்பனாகத்தான் இருந்திருக்குது. அதாவது அவர் வந்து இங்கே வந்து மூடப்பட்டு எதுவுமே இருக்கல, முழுமையாக இயற்கை காற்று வரக்கூடிய விதத்திலும் இயற்கையோடையே 24 மணி நேரமும் சார்ந்திருக்கக்கூடிய விதத்திலையும் தான் இந்த இடம் இருந்திருக்குது. பின்னால் தான் இந்த கதவுகள் வந்து போடப்பட்டிருக்கிறது. இந்த ஓவியங்களை பார்த்தீங்களா, இவை வந்து பெரும்பாலும் இங்கே இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர்ஸ் தான் இங்கே இந்த அமைப்பில் தான் இந்த கட்டிடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய கனவு என்ன அப்படிங்கிறத வந்து முதல்லையே ஒரு மனிதன் தெரிவு செய்து அதை ஒரு ஓவியமாக தீட்டி பின்பு அதை நிஜமாகவே ஆக்குவது அப்படிங்கிறது வந்து சாதனையாளர்களுக்கு மட்டும்தான் முடியும். ஓகேங்க, போதுமான அளவுக்கு இந்த வீட்டை வந்து நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ போகலாமா? வெளியே போய் வந்து நம்ம வேறு ஏதாவது இருந்தால் பார்க்கலாம்.